ஏதோ ஒரு வழியில தருவான். தர்மங்கள் செய்வோம். இந்த சூழ்நிலை ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உண்மையிலேயே தொழில் செய்ய முடியாம, சம்பாதிக்க முடியாம ஏழையர்களை வச்சுட்டு இது கூட நமக்கு ஒரு சோதனையா இருக்கலாம். உனக்கு இவ்வளவு சொத்துக்களை தந்தனே, என்ன செஞ்ச நீ அப்படின்னு அல்லாஹ் சோதிக்கக்கூடிய ஒரு சோதனையாக கூட இருக்கலாம். நம்ம தர்மம் செய்யும் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தவிர்த்து கொள்ளணும். இன்னைக்கு போனை வச்சுக்கிட்டு ஸ்டேட்டஸ் போறாங்க. பேஸ்புக்ல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, பாபிக்கு போட்டது, பிரியாணி ஆக்கினது, இறைச்சி சுட்டு தின்றது, கோழி பொறிச்சு தின்றது, இப்போ விதம் விதமான சாப்பாடு மட வச்சுட்டு லாக்டவுன்ல இன்றைக்கு வித்தியாசமான சமையலுங்கிறாங்க. அதை பார்க்கிறவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அதை பார்க்கறான். அப்ப நீ தின்றதும் இல்லாம அடுத்தவனுக்கு கொடுக்காம காட்டுற, நீ நான் இப்படி சாப்பிடுறேன் அப்படின்னு காட்டுற அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. அதை சியா பண்ணுங்க. எப்படி சியா பண்ணுங்க? பேஸ்புக்ல சியா பண்றது இல்ல, எடுத்து ஒரு கோப்பையில வச்சு சியா பண்ணணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க சமைச்சா கொஞ்சம் ஆணத்தை கூட வைங்க, அடுத்த வீட்டுக்கு கொடுக்கறதுக்குங்கிறாங்க. இப்ப என்ன செய்யறாங்க? சமைச்சா போட்டோ எடுக்கிறாங்க, அடுத்த வீட்டுக்கு சியா பண்றதுக்காக, பேஸ்புக்ல போறதுக்கு. அந்த வேலையை மட்டும் செய்யக்கூடாது. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாக